அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்க ஒரு வேலைவாய்ப்போட ரிசல்ட்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கான மெரிட் லிஸ்ட் 2 வந்து எப்போ வரப்போகுது, ஸோ கன்ஃபார்மாக டேட் என்ன, ஸோ அதே மாதிரி இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் 2க்கு என்னென்னலாம் கொண்டு போகணும், ஸோ ரிசல்ட் வந்து மெரிட் லிஸ்ட் 2 எப்போ தான் வரும், கிட்டத்தட்ட 2-3 வாரத்துக்கு கிட்டத்தட்ட ஆயிடுச்சு மெரிட் லிஸ்ட் 1 வெளியிட்டு. மெரிட் லிஸ்ட் 2 வந்து இன்னுமே வெளியிடலை. ஸோ அதுக்கான காரணம் என்ன, ஸோ ரிசல்ட் மெரிட் லிஸ்ட் 2 வந்து எப்போ வரப்போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ அதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நம்ம வீடியோவை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா, ஆல்மோஸ்ட் பார்க்குறவங்களா இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இன்றைக்கான நோட்டிஃபிகேஷன் என்ன, இன்றைக்கான அப்டேட் என்ன கொடுத்துருக்கோம், ஸோ இது எல்லாமே நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை அழுத்தி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கிறது தான், ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் ஒரு 5 பேருக்காவது நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே இந்த தகவல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 2 தடவை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோன்னு சொல்லிட்டுருக்காங்க. ஆனால் வந்து இந்த வருஷத்துக்கு முதல் முறை வெளியிட்டாச்சு. ஸோ இந்த வருஷத்தோட 2024 கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வேலைவாய்ப்புக்கான இன்னும் நோட்டிஃபிகேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது, சரிங்களா. ஸோ அதை நம்ம வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ வளவலன்னு நம்ம வந்து பேசிகிட்டு இருக்க வேண்டாம். ஸோ விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மெரிட் லிஸ்ட் 2 வந்து எப்போ வரப்போகுது, வருமா வராதா, இந்த மெரிட் லிஸ்ட் 1 வந்து வெளியிட்டு கிட்டத்தட்ட 2-3 வாரங்கள் ஆச்சு. ஏன் இன்னும் வெளியிடாமல் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும் மெரிட் லிஸ்ட் 1ல் வந்து பார்த்திங்கன்னா 100க்கு 100% வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா அதில் இருந்தது. 100%, 100%, 99%, அதாவது 99, 98லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக வரதான் வருஷம். ஆனால் இந்த வருஷம் தான் வந்து பார்த்திங்கன்னா 100%. அப்போ வந்து 500க்கு 500 மார்க் வந்து எல்லாத்துலேயுமே வந்து மார்க் எடுத்துருப்பாங்களா, ஸோ எல்லா கிராமர் மிஸ்டேக், தமிழ் இங்கிலீஷில் கிராமர் மிஸ்டேக் இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான கேள்விகளும் சரி, கமெண்ட்லையும் சரி நிறைய விதமான கேள்விகளாக இருந்தது. ஸோ அதை வந்து ரீவேல்யூஷன் போட்டு பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனையாகவே போயிட்டுருக்குது இந்த மெரிட் லிஸ்ட் 1. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த 100% வந்தது இல்லையா, அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா மீண்டும் ரீவேல்யூஷன் போட்டு அவங்கள எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது ரிஜெக்ட் பண்ணதுனால என்னாச்சு அப்படின்னா, ரிஜெக்ட் பண்ணுங்களை தவிர்த்து மீதி 97, 98, 99 இருந்தாலே அவங்க எல்லாம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சுட்டாங்க. அவங்களும் ட்ரைனிங்கில் தான் இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இந்த 100க்கு 100% எடுத்து 100% வந்தது இல்லையா, அவங்கள மட்டும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, ஓகே. அவங்க ஏன் திரும்ப இது பண்ணுற ரிவேலேஷன் போட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கனாக்கா மெரிட் லிஸ்ட் 2 வந்து வெளியிடுறதுக்கு வந்து கொஞ்சம் தாமதமாகுது. இதுதான் உண்மையான காரணமும் கூட, ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட்டில் வரும்னு சொல்லிட்டு நம்மளும் அப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தோம். ஆனால் வந்து பார்த்திங்கனாக்கா உண்மையான தகவல் இதுதான். அந்த 100க்கு 100% எடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து திரும்ப ரீவேல்யூவேஷன், அதாவது பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து போடுங்க, ஸோ நான் என் மார்க் கரெக்டாக தான் எடுத்திருக்கோம், ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ரீவேல்யூவேஷன் போட்டிருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்கள அதுக்காக தான் பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து கொஞ்சம் தள்ளி போகுது மெரிட் லிஸ்ட் 1. ஸோ சரி, மெரிட் லிஸ்ட் 2 இப்போ இந்த மெரிட் லிஸ்ட் 2 வந்து எப்போ தான் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இன்றைக்கி வெளியாகலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஆன்லைன் மூலிமாவே, அதாவது பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து மெயில் மூலிமா உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. எல்லோரும் மெயில் செக் பண்ணுங்கள். இன்றைக்கி முழுக்க இந்த வாரத்தில் ரிசல்ட் வந்து என்றைக்கு டேட்டில் வேணால் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி கன்ஃபார்மாக இன்றைக்கி வந்து சொல்லியிருக்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கொடுத்துருக்கிற தகவல் படி இன்றைக்கி ரிசல்ட் வந்து மெயில் மூலிமாவும் நமக்கு SMS மூலிமாவும் வந்து நீங்கள் ரிசல்ட் வெளியாகும்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வந்து அதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ அதே மாதிரி இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா எப்படி பார்க்கணும் அப்படின்றது தெரியல. ஸோ இப்போது இந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கான ரிசல்ட்டுக்கான லிங்க்கை வந்து பார்த்திங்கனாக்கா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கீழே கொடுத்துட்றேன். ஸோ அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடலாம், ஓகேங்களா. ஸோ இந்த பேஜ் வந்த உடனே கீழே ரோல் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், ஜூலை ஷெட்யூல் ஜூலை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இல்லையா, ஷார்ட் லிஸ்டட். இது வந்து பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட் 2ன்னு இங்கே வரும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா இதை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். பிடிஎஃப் டவுன்லோட் ஆனோடனே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பார்த்துக்க முடியும், ஓகேங்களா. ஸோ இங்கே ஒன் செகண்ட் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து இங்கே டச் பண்ணோடனே பார்த்திங்கன்னா எல்லா இதுவுமே இவ்வளோ ஸ்டேட்டராக வருது. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டோம். ஸோ ஆல்ரெடி டவுன்லோட் பண்ண பிடிஎஃபை நமக்கு வந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கனாக்கா லிஸ்ட்டு 1ல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் 100% வந்திருக்காங்க இல்லையா.
இவங்கள எல்லாருமே பார்த்தீங்கன்னா திருப்பவும் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டில் 2 பேரே வந்து 100க்கு 100 வந்திருக்கிறாங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு இங்கே பாருங்கள், இது செகண்ட் லிஸ்ட்டில் செகண்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஒரு பேஜ் வந்து 100 இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா இதில் எதுவும் இல்லை. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 100, இங்கே ஒரு 100. ஸோ கிட்டத்தட்ட ஒரு பேஜ் எடுத்திங்கன்னா அதில் 2 இல்லை 3 பேஜ் வந்து 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா 100க்கு 100 செலக்ட் ஆகிருக்காங்க 100%. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வாய்ப்பு இழந்துடுறாங்க. இது வந்து எல்லாமே திருப்பும் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டதுனால திருப்பி ரீவேலேஷன் போட்டுக்கிறதுனால தான் இவ்வளோ குழப்பங்கள் எல்லாமே ரிசல்ட் வந்து வெளியிடுறதுக்கு. ஆனால் மீதி அந்த 98, 97, ஸோ 97.8 இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த பர்சன்டேஜ் இருக்கவங்க எல்லாமே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து ஃபஸ்ட்டு மாரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டாங்க, 2வது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டாங்க. ஸோ தேர்ட் லிஸ்ட், அதாவது அவங்க ட்ரைனிங்குமே போயிருக்காங்க, 15 நாள் ட்ரைனிங்குமே எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மெரிட் லிஸ்ட் 2 வந்து வெளியிடுறதுக்கான லேட்டு ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்காக தான். ஓகேங்களா. 100க்கு 100 பண்ணவங்கள அவங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் உண்மையான ரீசன். ஓகேங்களா. ஸோ எப்போ தான்ப்பா வரும் வளவலான்னு பேசிகிட்டு இருக்க இல்லையா கேட்குறீங்களா. கண்டிப்பாக ரிசல்ட் வந்து இந்த வாரம் வரலாம். ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா யார் நம்ம அப்ளை பண்ணும்போது மெயில் ஐடி கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இன்றைக்கி டேட்டில் நீங்கள் கொண்டு வரணும் ஸோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து தெளிவாக வந்து அதிலே போட்டுருவாங்க. ஸோ அதை வந்து தெளிவாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதை நம்ம வந்து அப்டேட்டாக கொடுத்துருக்கிறது. மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, இந்த நீங்கள் வந்து அரசு துறையிலேருந்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு தான் போடுவீங்களா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைவேட் ஜாப்ஸில் வரும், ப்ரைவேட் ஜாப்லாம் வேணும், ஸோ ஐடி ஜாப்லாம் வேணும், இந்த மாதிரி வந்து அதுக்கெலாம் நீங்கள் கோச்சிங் கொடுப்பீங்களா, அது நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா, ஸோ அது எப்படி வேணால் எப்படி பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு, அதேமாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்லாம் சொல்லுங்கள். ஸோ எங்களுக்கு வந்து வீட்டிலே இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக வந்து பண்ணலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 26,000 பேர் நண்பர்கள் வந்து இருக்கீங்க இல்லையா. ஸோ நம்ம வந்து எப்பயுமே சப்ஸ்கிரைபர்னு சொல்லக்கூடாது, நண்பர்கள் அப்படிங்கிறத சொல்லணும். ஏன்னா வந்து எல்லாருமே இப்போ 26,000 பேருக்குமே நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தகவல் கொடுக்குறேன் அப்படின்னா எல்லாருக்குமே அது கொண்டு போய் சேர்க்குறீங்க இல்லையா, எல்லாருக்குமே அது கொண்டு வந்து சேர்க்குது இல்லையா, அதுதான் யூடியூப்பு. ஸோ ரொம்ப பயனுள்ளதாக யூடியூப் நமக்கு எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பயனுள்ள தகவலுமே நமது சேனலில் வந்து போடுவோம். இப்போ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பர், பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா சேனலில் கொடுத்துருக்குறோம். ஸோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 93 44 77 38 60. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். யாரும் வாட்ஸ்அப் காலோ இல்லை நார்மல் காலோ பண்ணாதீங்க. நார்மல் காலோ இல்லை வாட்ஸ்அப் காலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் அட்டன் பண்ண மாட்டேன். ஸோ நான் தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா எல்லார் காலையும் நான் அட்டன் பண்ணி பிக் பண்ணி இதுதான் சொல்ல முடியாது. அதனால் என்ன வேலை வேணுமோ அதை நீங்கள் கமெண்டில் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் வந்து தகவலாக கொடுத்துருங்க. ஸோ நான் அதை வந்து பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை கொடுப்பேன். உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வேணுமா, இல்லை ப்ரைவேட் ஜாப் வேணுமா, இல்லை அரசு துறையிலேருந்து இன்னென்ன துறையிலேருந்து வேணுமான்றதை நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலிமா சொல்லுங்கள். அது மட்டும் போதும். யாரும் கால் பண்ணாதீங்க. ரிப்ளை பண்ணுறதுக்கு லேட் ஆனாலும் வெயிட் பண்ணுங்கள். யாரும் கால் பண்ணாதீங்க. ஸோ மிஸ்யூஸ் பண்ணாதீங்க யாரும் நம்பர். ஓகேங்களா. ஸோ இதான் அப்டேட்டு. மறக்காமல் 1 செகண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் 5 பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.